நீங்கள் கேட்க இருப்பது வந்தவர்கள். எழுதியவர் ஆமருவி தேவநாதன். வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன். உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் தனித்துவத்தையும் உள்ளார்ந்த தத்துவத்தையும் ஒருங்கே கொண்டு திரண்டிருக்கும் இந்த நாவல், ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் வாழ்ந்த வைதீக வைஷ்ணவர்களின் இடப்பெயர்வுகளையும் அவர்களுடன் கொண்டு சென்ற கலாச்சார கூறுகளையும் அழகுற கண்முன்னே சித்திரமாய் விரிக்கிறது. அக்காலகட்டத்திலே வாழும் வாசக அனுபவம் உறுதி. பஞ்சம் பிழைக்க வேர்களை விட்டு சென்று பிழைப்பு தேடும் அவலங்களையும் செய்யும் சமரசங்களையும் பெரும் உதவிகளையும் தலைமுறைகள் கடந்தும் விட்டுச் செல்லும் அதிர்வுகளையும் பிசிறின்றி நெய்துள்ளார் நாவலாசிரியர் ஆமருவி தேவநாதன். சென்றவர்கள். அத்தியாயம் 1. ஜைன மடம். இப்படி ஆயிடுதே. ஜீயர் மடம் கட்டுறதுக்கு இடம் பார்த்தா வைஷ்ணவாளே இல்லாம ஒரேடியா ஊரே காலியாயிடுதே. ஜீயர் போன முறை ஏழி இருக்கிறச்ச நம்மூர்ல மடத்துக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னார். ஆனா அடுத்த முறை இந்த பக்கம் வர்றதுக்குள்ள ஊர்ல யாருமே இல்லாம ஆயிடும்னு நினைக்கவே முடியல என்று தனக்குள் முனகிக் கொண்டிருந்தார் சுதர்சனம். ஜானகிக்கு இது தெரியும். இதே புலம்பலை பலமுறை கேட்டாகிவிட்டது. ஊரே காலியாறது. இவர் என்னடானா ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் போறாளேன்னு கவலைப்படுறார். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். 41ஆம் பட்டம் ஜீயர் ஊருக்கு வந்திருந்தபோது எவ்வளவு கோலாகலமா இருந்தது. வேத பாராயணமும் பிரபந்த கோஷ்டியும் ஊரே திமிலோகப்பட்டது. வேதம் சொன்ன பையன்களுக்கு ஜீயர் எவ்வளவு சம்பாவனை கொடுத்தார். அத மட்டும் வச்சுண்டே ஒரு வருஷத்துக்கு சாப்பிடலாம். பிரம்மச்சாரிய பையன்கள் எல்லாம் சந்தோஷமா வாய் நிறைய வேதம் சொல்லி வயிறு நிறைய சாதம் சாப்பிட்டுட்டு மடி நிறைய சம்பாவனையோட திரும்பவும் பாடசாலைக்கு போனா மறுபடியும் அந்த மாதிரி இந்த ஊர்ல நடக்குமா என்று நினைத்து கொண்டவள் பாடசாலை மூடப்பட்டதை நினைத்து கொண்டாள். ஓரமா நின்னு பார்த்த நமக்கே இப்படி இருந்தா முழுக்க வேத அத்தியாயனம் பண்ணின இவருக்கு எப்படி இருக்கும்? பார்க்க ரொம்பவும் பாவமா இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஒருவேளை இந்த ஜைன மடம் வந்தப்புறம்தான் இந்த மாதிரி ஊரே க்ஷீணிச்சு போச்சோ? அவள் மனதிலும் அதே எண்ணம். ஒவ்வொரு தடவை மணி அடிக்கும் போதும் விப்ரக்ஷம் பிராமணன் ஒழிக அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாளே, அது உண்மையா இருக்குமோ என்று மனதிற்குள் குழம்பினாள். மனதில் எவ்வளவு இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்கிற வைராக்கியத்தில் வாய் திறந்து ஒன்றும் சொல்வதில்லை. அவள் பேசாவிட்டாலும் சுதர்சனம் அவள் மனதில் இருப்பதை அறிவார். அவரும் ஜைன மடத்தின் மணி பற்றி அறிந்திருந்தார். ஒவ்வொரு முறை மணி அடிக்கும் போதும் வயிற்றில் ஒரு கிளி எழுவதை உணர்ந்திருந்தார். வெளியில் சொல்ல முடியவில்லையே தவிர உள்ளூர அந்த பயம் இருந்ததை உணர்ந்திருந்தார். ஆதிசங்கரர் ஜைனத்தை ஒழிச்சார்னு அப்பா சொல்வார். அப்புறம் வந்த ராமானுஜர் தேசிகர் இவாள்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ரொம்ப ஒசந்த நிலையில வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஓஹோன்னு இருந்ததுன்னு அப்பா சொல்வார். ஆனா இப்ப அந்த மாதிரி சுவடே இல்லையே. எப்ப பார்த்தாலும் ஊரே அழுது வடிஞ்சுண்டு ஒரு களையும் இல்லாம சோக பிடிச்ச மாதிரி இருக்கே. அப்பா தாத்தா எல்லாம் இருந்த காலத்திலயோ ராமானுஜர் தேசிகர் எல்லாம் இருந்த காலத்திலயோ நாம இல்லாம போயிட்டோமே என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வார். மனம் எப்போதும் பின்னால் செல்லவே விரும்புகிறது. பின்னாளைய வாழ்க்கை நன்றாக இருந்ததாகவும் தற்காலம் பாழ்பட்டிருப்பதாகவும் எண்ணவே மனம் விரும்புகிறது. கடந்த கால வசந்தங்களை நோக்கியும் எதிர்காலம் பற்றிய இனம் புரியாத அச்சத்தை எண்ணியும் நிகழ்காலத்தை இழக்கிறது. எத்தனை படித்திருந்தாலும் இதுதான் மனித இயல்பு. சுதர்சனமும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் ஜைன மடத்தில் மணி அடிக்கும்போது சொல்லப்படுவதென்ன? சிறுதாமூர் ஜைன மடத்தில் அப்படி என்னதான் நடக்கிறது? அவருக்கு ஓரளவு தெரியும். ஆனால் முழுவதும் விசாரிக்க முடியவில்லை. புதியதாக வந்த ஜைன துறவி நல்ல விதமாக பேசினாலும் அவர்கள் கோவிலுக்குள் போவது ரொம்பவும் சங்கடமாக உள்ளது. உள்ளே பல துறவியர் திகம்பரர்களாக இருக்கின்றனர். அவர்கள் பேசும் மொழியும் புரிவதில்லை. ஆனால் அவர்கள் சமஸ்கிருதத்தில் பேசுவது மட்டும் ஓரளவு புரிகிறது. அவ்வப்போது பாலியிலும் பேசுவார்கள் போல. நாஸ்தி நாஸ்தி என்று சொல்கிறார்கள். பிரம்மக்ஷம் பிராமணர்கள் அழிக என்பது புரிகிறது. அதற்காக ஏதோ விசேஷ உச்சாடனங்கள் நடக்கப் போவதாக பேசுகிறார்கள். அது பற்றி கேட்டால் அர்த்தத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் மேலே ஒன்றும் சொல்வதில்லை. 500 வருஷங்கள் முன்பு வெங்கடப்ப நாயக்கர் காலத்தில் கட்டியதாம் ஜைன மடம்.
50 வருஷம் முன்னர் வெள்ளைக்கார சர்க்காரில் வேலையிலிருந்த ஒருவர் செஞ்சி வெங்கடரமணர் கோவிலில் இருந்த யானை சிலையை உடைத்து கருங்கல் கொண்டு வந்து இந்த மடத்தை கட்டினாராம். தாத்தா சொல்லியது நினைவுக்கு வந்து, அப்பலந்தே க்ஷீணதசை ஆரம்பமாயிடுதோ என்று எண்ணியவாறே நடந்தார். அனைவருக்கும் வணக்கம். அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோபுக்ஸ் நவ், ஆடியோபுக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். சென்றவர்கள். அத்தியாயம் 2. மடத்தில் நடந்தது. நீங்கள் நூதனமாக ஜீயர் மடம் கட்ட பார்க்கிறீர்கள், இடம் தேடுகிறீர்கள். ஆனால் அதனால் பயனில்லை. உங்களுக்கு யாரும் இடம் தரமாட்டார்கள். இங்கு இருப்பதே சொற்பம்தான். வைஷ்ணவர்கள் ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். இது இத்துடன் நிற்கப் போவதில்லை. உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறாது என்றார் ஜைன துறவி. சுதர்சனத்துக்கு உண்மை நிலவரம் தெரியும். துறவிகள் சொல்வது உண்மைதான். ஆனால் உண்மையை மனம் ஏற்க மறுக்கிறது. 10 வருஷங்களுக்கு முன்பு எப்படி இருந்த பூமி? வைகாசி மாதம் அஹோபிலஜீயர் எழுந்தருளினால் ஆனி மாதம் பரகாலஜீயர் மைசூரிலிருந்து எழுந்தருள்வார். சில மாதங்கள் கழித்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் வந்து அருள் பாலிப்பார். அப்போதெல்லாம் நடக்கும் சதஸ் என்ன, உபன்யாசங்கள் என்ன, தத்துவ விசாரணைகள் என்ன? இதெல்லாம் ஏதோ கனவு போல் இருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்ததா என்று நினைக்கும்படி இருக்கிறது. இவையெல்லாம் உண்மையில் நடந்தவைதானா என்று சில நேரம் சுதர்சனத்துக்கு தோன்றும். என் மனதில் மட்டுமே இப்படியெல்லாம் பிம்பங்கள் தோன்றுகின்றனவா, அல்லது எல்லார் மனதிலும் இப்படி சில காட்சிகள் உள்ளனவா என்னும் ஐயம் அவருக்கு பல நாட்களாகவே உண்டு. ஊரில் இருக்கும் சொற்ப வைஷ்ணவர்களும் கூட இதை பற்றியெல்லாம் பேசுவதில்லை. அப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே காட்டிக்கொள்வதில்லை. தற்போதைய சூழலில் இந்த பழங்கதைகள் தேவையற்றவை என்று நினைக்கிறார்கள் போல. இங்கிலீஷ் படிப்பு படித்த ஸ்ரீவத்ஸ் ஐயங்காரிடம் ஒருமுறை அவர் கேட்டே விட்டார். என்ன, தேவள் கூட மடம் கட்டுறத பத்தி ஒன்னும் சொல்லலையே, ஜீயர் சாதிச்சத காதுல போட்டுக்கல போல தெரியறதே. இப்படி மடிசிஞ்சு பிராமணனா இருக்கிறாரே சுதர்சனோ, இன்னைக்கு ஊர் இருக்கிற இருப்புல மடம் கேக்கறதா உமக்கு? நாடு பத்திண்டு எரியறது. மனுஷாலாம் பஞ்சம் பஞ்சம்னு பறக்கறா. ஊர் விட்டு ஊர் ஓடுறா. அடுத்த வேளை கஞ்சிக்கு என்ன வழின்னு கேட்டுண்டு தஞ்சாவூர் பக்கம் போறா. வீடு வாசல் நிலம் நீச்சுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறா. போதாதைக்கு பாளையக்காரன் வேற ஜைன மதஸ்தானையிட்டு கோவில் கட்டளைகளை நிறுத்திட்டான். பெருமாளே ஒருவேளை பொங்கலுக்கு வீங்கிண்டு நிக்கிறார். ஊர்ல தானே இருக்கீர் நீர் என்று ஒரு பாட்டம் பொங்கினார் ஸ்ரீவத்ஸ் ஐயங்கார். நாலும் தெரிஞ்ச மனுஷர் அவர். இங்கிலீஷ் படிப்பு படிச்சுட்டு குமாஸ்தாவா பட்டணத்துல வேலையில இருக்கார். அநேக ஆசாரங்களை விட்டுட்டார். சிகை மட்டும் இன்னும் இருக்கு. உழைக்க தெரிஞ்சிருக்கு. நம்மள மாதிரி அம்மாஞ்சியா இல்ல. தெரிஞ்சு சொல்றார். ஊர்லயே மனுஷா இல்ல, மடம் எப்படி வரும்? தனக்குத்தானே பேசிக்கொண்டார் சுதர்சனம். நிதர்சனம் அதுதான். ஜைன மடங்களுக்கும் கோவிலுக்கும் பாளையக்காரன் பெரிய பூபதி நாயக்கன் படியளக்கிறான். பெருமாள் கோவில் இருள் சூழ்ந்து நிற்கிறது. என்ன செய்வது? நம்மைப்போல் பெருமாளும் இனி பஞ்சம் பிழைக்க வேண்டியதுதான். மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்தார் சுதர்சனம். மனதின் எண்ணங்கள் அப்படித்தானே, நமது கட்டுப்பாட்டில் இருப்பவையல்லவே. சூழ்நிலைக்கேற்ப எண்ணங்களும் அவற்றுக்கான பாதையில் செல்பவையல்லவா? இப்படியெல்லாம் ஒரு நினைப்பு அவருக்கு இருந்தது. தனது குழப்ப நிலையை நினைத்து அவரை சிரித்துக் கொண்டார். வாசல் திண்ணையில் தனியாக அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்த தந்தையை வியப்புடன் பார்த்தது குழந்தை. என்னவோ புரிந்த மாதிரி அதுவும் சிரித்து வைத்தது. இல்ல, மடம் பழசா போயிடுத்தேன்னு சொன்ன. பின்கட்டெல்லாம் இடிஞ்சு நிக்கிறது. மடப்பள்ளியில புதர் மண்டி பாம்பு குடியிருக்கு. ஆராதனை சன்னதி மட்டும் தினம் திறந்து மூடுறதால ஓரளவு பரவாயில்ல. மடத்துல நிருசிம்மனும் பாம்பும் தான் இருக்கா. கார்த்தால மட்டும் ஆராதகர் உள்ள போய் தளிகை அபிஷேகம் பண்ணிட்டு விழுவிடுன்னு வந்துடுறார். சாயங்காலம் விளக்கேத்த கூட உள்ள போக மனுஷா பயப்படுறா. அதான் நம்ம காலத்துல மடத்து கைங்கரியம் பண்ணலாமேன்னு மெனக்கெடுறேன். மனதில் உள்ள அக்னி குழம்பை சுதர்சனம் வெளியில் கொட்டினார். அதெல்லாம் சரிதான் சாமி. தேவளுக்கு அடுத்த வேளை ஆகாரத்துக்கு என்ன வழின்னு யோசிச்சீரா? குடியானவன் நெல் அளந்தானா? அவனே ஊரை விட்டு ஓடி போயிட்டானோலியோ?
மடத்துல தளிகை அபிஷேக் பண்ணலன்னு யோசிக்கிறீரே, உம்ம ஆத்துல சால கிராமத்துக்கு என்ன அபிஷேக் பண்றீர் நீர்? துளசிதானே? ஆத்துல இருக்கிற பெருமாளுக்கே ஒண்ணும் இல்லையாம், இதுல மடம் ஒண்ணுதான் குறைச்சலா? பொரிந்து தள்ளினார் ஸ்ரீவத்சய்யங்கார். நீங்க சொல்றது சரிதான். ஆத்து பெருமாளுக்கே ஒண்ணும் இல்லங்கறச்ச, மடமாவது ஒண்ணாவதுன்னு கேக்குறேள். ஆனா அப்பா தாத்தா காலத்திலேந்து மடத்தோடையே வளர்ந்துட்டேன் சுவாமி. குழந்தையில மடத்த அலம்பி விடுறதுலேருந்து மடப்பள்ளியில சில சமயம் 10 பாத்திரம் தேய்க்கறது வரைக்கும் எல்லாம் பண்ணினேன். 38 39ஆம் பட்டம் ஜீயர்கள் எல்லாரும் இங்க ஏழி இருந்தது கண்ணிலேயே நிக்கிறது. யானையெல்லாம் கூட வச்சுண்டிருந்தா. இப்ப பிரகிருதம் ஜீயர் இந்த வழியா ஏழற போது மடத்துக்குள்ள போக முடியாம செடி கொடியா இருந்தத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஏதாவது பண்ணுங்கடான்னு சாதிச்சார். அதான் மனசு கேட்க மாட்டேங்கிறது என்றார் சுதர்சனம். தேவள் மடத்த கட்டிண்டு அழும். ஊரே ஆழும் பாழுமா போயிடுத்து. ஜைனன் வேற வந்து மணி அடிக்கிறான். இன்னொரு பக்கம் வெள்ளக்காரன் பெண்ணாத்துல எண்ணெய் எடுக்கிறேன்னு சாஸ்திர விருத்தமா என்னென்னவோ பண்றான். ஏற்கனவே ஆத்துல தீர்த்தம் இல்ல. இவா வேற என்னத்தையோ இறக்கி பாக்கறா. எனக்கொன்னும் மனசுல சுகிர்தப்படல என்று சொல்லி எழுந்தவர் மீண்டும் திண்ணையில் அமர்ந்தார். குழந்தை ஸ்ரீவத்சய்யங்கார் சென்றதை பார்த்து சிரித்தது. சிரிப்பாய்த்தான் சிரிக்கிறது. சிறுதாமூர் விளைச்சல் பூமிதான். 2 போகமாவது விளையும். குடியான தெருவுக்கு சொல்லி அனுப்பவே தேவையிருக்காது. அவர்களாகவே குத்தகை நெல்லை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். தற்போது குடியான தெருவுமே காலியாகவே உள்ளது. சுதர்சனம், சொல்றேனேன்னு நினைச்சுக்காதேயும். சிறுதாமூர் பாடசாலையில வாசிச்ச 13 வித்தியார்த்திகள்ல வேதத்துக்கு 8 பேர். 10 வருஷம் வாசிச்சீர். கனம் வரைக்கும் வந்தது 3 பேர். 3 பேர்ல நீர் மட்டுமே காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் கிட்ட இருந்து கணம் சொல்லி தங்கத்தோடா வாங்கினீர். அன்னிக்கு நீர் சொன்ன கணத்த கேட்டு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ன சொன்னாருன்னு நினைவிருக்கா? அந்த சக்கரம் மாதிரி தெரிச்சுண்டு சொல்றான் சுதர்சனம். அவனால வேதம் வாழணும்னாரா இல்லையா? உம்மால இந்த வேதம் வாழறது என்னவோ வாஸ்தவந்தான். ஆனா நீ வாழறேரா? நன்னா யோசிச்சு பாரும். ஸ்ரீவத்சய்யங்கார் எழுந்தார். குழந்தையாவே இருந்திருக்கலாம். இத்தனை மனபாரம் இல்லாமலாவது இருந்திருக்கும் என்று எண்ணியபடி குழந்தையை பார்த்தார் சுதர்சனம். குழந்தை சிரித்தது.